வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டிற்கு ஒரே நாளில் 900 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். அமெரிக்காவிலிருந்து மேலும் முதலீடுகள் வரும் என்றும் நம்பிக்கை. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் முதலீட்டாளர்கள் மாநாடு. 6 நிறுவனங்களுடன் 900 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4100 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். சென்னை தரமணியில் செமி கண்டக்டர் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம். சென்னை சிறுச்சேரியில் 450 கோடி ரூபாய் முதலீட்டில் நோக்கியா ஆலை அமைக்கவும் ஒப்பந்தம் கையெழுத்து. புதிய அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு அதிகம் என்றும் பெருமிதம். கம்பளம் விரித்து தமிழ்நாடும் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. எங்களின் அரசு பயணம் பெரும் வெற்றி பெற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன் சென்றுள்ளதால் கட்சி பணிகளை ஒருங்கிணைக்க எச் ராஜா தலைமையில் குழு அமைப்பு. பாஜக மாநில துணைத் தலைவர்கள் சக்கரவர்த்தி, கனக சபாபதி உள்ளிட்ட 6 பேர் குழுவில் இடம் பெற்றுள்ளனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் விடைத்தாள் மாற்றி வைத்து முறைகேடு செய்த விவகாரம். கீழமை நீதிமன்றத்தின் வழக்கு விசாரணையை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. கல்விக்காக எப்போதும் வழங்கப்படும் நிதியை மத்திய அரசு குறைக்கவில்லை என தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. புதிய கல்விக் கொள்கையை அரசியலுக்காக எதிர்பார்ப்பதாக குற்றச்சாட்டு. அதனால் வேண்டுமென்றே அரசியல் காரணங்களுக்காக புதிய கல்விக் கொள்கையை மறுக்கிறார்கள். உலகம் முழுவதும், தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் தமிழக மாணவர்கள் சென்று அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் புதிய கல்விக் கொள்கை தேவை என்பது எனது. பழனி எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த கரூரை சேர்ந்த ஐடி நிறுவன பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை. சென்னையில் உள்ள தனியார் சாப்ட்வேர் நிறுவன ஊழியரை கைது செய்து ரயில்வே போலீசார் விசாரணை. திருச்சி என்ஐடியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததை கண்டித்து மாணவர்கள் நடத்திய போராட்டம் வாபஸ். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து கலைந்து சென்ற மாணவர்கள். திருச்சி என்ஐடி மாணவர்கள் பிரச்சினை ஏதும் இருந்தால் தொடர்பு கொள்ள தன்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை வழங்கியுள்ளதாக திருச்சி எஸ்பி வருண்குமார் பேட்டி. போராடிய மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என என்ஐடி நிர்வாகத்திடம் உறுதியளித்துள்ளதாகவும் தகவல். ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்குறோம். அதை போஸ்டராகவும் ஒட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை போஸ்டராகவும் ஒட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கேன். திருச்சி என்ஐடியில் பாலியல் தொல்லை தொடர்பாக புகார் வரும் பட்சத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் உறுதி. என்ஐடியில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்ய நிர்வாகம் உறுதியளித்துள்ளதாகவும் தகவல். அவர்கள் இன்டர்னலா நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்ம பாலியல் தொடர்பான புகார்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதுக்கு முன்னாடி எது புகார் வந்திருக்கா? இல்ல, இதுக்கு முன்னாடி 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் அதிமுக ஒருங்கிணையும் என சசிகலா சகோதரர் திவாகரன் உறுதி. இபிஎஸ்ஸிற்கு டிடிவி தினகரனால் பிரச்சினை வந்தபோது தனபாலை முதல்வராக்க கூறியதாகவும் பேட்டி. தனபாலன் கொண்டு வருவோம்னு சொன்னேன், அதுக்கு யாருமே ஒத்துவல்ல. குறிப்பாக தலித் எம்எல்ஏக்கள் இப்போ கிட்டத்தட்ட 38-40 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் ஒத்துவல்ல. 38 பேர் இருந்தாங்க, அவங்களே ஒத்துவல்ல. முதலமைச்சர் ஆக்கணும்.
கோடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை வழக்கு வாளையார் மனோஜ் நீதிமன்றத்தில் ஆஜர். விசாரணையை செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உதகை நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 265 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் அழிப்பு. அரியலூர் ரெட்டிப்பாளையத்தில் உள்ள சிமெண்ட் ஆலையில் வைத்து பாதுகாப்பான முறையில் அழித்தது காவல்துறை. ஹெராயின், கொகைன், ஓபியம் போன்ற போதைப்பொருள் புழக்கம் தமிழகத்தில் அதிக அளவில் உள்ளது. போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. வடமேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 36 மணி நேரத்தில் வலுப்பெறக்கூடும் என வானிலை மையம் தகவல். மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் அரபிக்கடல் பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசி வருவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. 10,000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் துறைமுகங்களிலேயே பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக தொடர் மழை. பள்ளி சென்ற மாணவ மாணவிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பு. குற்றாலம் மெயின் அருவி மற்றும் 5 அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் அருகே கடலில் தனியாக மீன்பிடிக்க சென்ற மீனவர் தவறி விழுந்து உயிரிழப்பு. சடலத்தை கைப்பற்றி குளச்சல் காவல் நிலைய போலீசார் விசாரணை. ₹100 கோடி நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் சகோதரரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதால் ஜாமீன் வழங்க முடியாது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். சிவகங்கையில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் 44வது வாரகால பயிற்சி நிறைவு. பயிற்சி முடிந்த வீரர்கள் தேசிய கொடியை ஏந்தியவாறு வீர நடை போட்டு அணிவகுப்பு. நேபாளை சேர்ந்த காதலனுடன் வீட்டை விட்டு வெளியேறிய 13 வயது சிறுமி மீட்பு. செல்போன் பயன்படுத்த பாட்டி கட்டுப்பாடு விதித்ததால் காதலனை திருமணம் செய்ய முடிவெடுத்ததாக வாக்குமூலம். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு இடையே கடும் வாக்குவாதம். கல்லணை கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டு 1 மாத காலமாகியும் இதுவரை கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் வரவில்லை என ஆதங்கம். கூடலூர் பகுதிகளில் இரவு நேரங்களில் வீடுகளையும் விளைநிலங்களையும் சேதப்படுத்தும் மக்னா யானை. கும்கி யானை உதவியுடன் வனப்பகுதிக்குள் விரட்ட பொதுமக்கள் கோரிக்கை.
போரூர் அருகே பெண்ணை கட்டி போட்டு மயக்க ஸ்ப்ரே அடித்து 25 பவுன் நகை கொள்ளை. மர்ம கும்பல் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. டிஎன்பிஎஸ்சி நடத்தும் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவை பணிக்கான தேர்வு அறிவிப்பாணை வெளியீடு. இன்று முதல் செப்டம்பர் 28ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. சென்னையில் நாளை தொடங்குகிறது ஃபார்முலா 4 கார் பந்தயம். காமராஜர் சாலையிலிருந்து பாரிஸ் கார்னர் வரை போக்குவரத்தில் மாற்றம். மெரினாவில் உள்ள நம்ம சென்னை செல்ஃபி பாயிண்ட் அருகே காட்சிப்படுத்தப்பட்டுள்ள ஃபார்முலா பந்தய கார்கள். கார்களின் முன்பு நின்று செல்ஃபி எடுத்து மகிழும் மக்கள் கூட்டம். சென்னை தீவுத்திடலில் நடைபெறும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான தீம் பாடல் வெளியீடு. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டார். சங்கராபுரம் அருகே முறையாக ரேஷன் பொருட்கள் வழங்காததால் நியாய விலைக் கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். ரேஷன் பொருட்களை கடத்தி கள்ள சந்தையில் விற்பனை செய்வது தட்டுப்பாட்டிற்கு காரணம் என குற்றச்சாட்டு. ஏலகிரி மலைப்பகுதியில் கோடை மற்றும் மழைக்காலங்களிலும் தண்ணீர் இல்லாத அவலம். வறண்ட தொட்டியில் தண்ணீரை தேடி குட்டிகளுடன் பரிதவிக்கும் குரங்குகள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம்.